ரிக்வெஸ்ட் டு இயர் அப்படிங்கக்கூடிய இந்த போயம் ஜுடித் அருண்டியல் ரைட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் போயட்னால எழுதப்பட்டிருக்கு. இந்த ஒரு போயம் வந்து எந்த போயம் கலெக்ஷனில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 1955 வெளிவந்து த டூ ஃபயர்ஸ் அப்படிங்கக்கூடிய போயம் கலெக்ஷனில் இடம்பெற்றிருக்கு. இப்போ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். If the ear is meditating a suitable gift, I should like it to be the attitude of my great great grandmother, legendary devotee of the arts. இதில் என்ன சொல்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அப்படின்னா, ஒருவேளை இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு சிறந்த gift கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருக்கு அப்படின்னா நான் இதை தான் கேட்பேன். என்ன அப்படின்னா, கலைகள் மேலே தீராத பற்று கொண்டு இருக்கக்கூடிய என்னோட கிரேட் கிரேட் கிராண்ட்மதரோட ஆட்டிடியூடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கிரேட் கிரேட் கிராண்ட்மதர் அப்படின்னா யாருன்னா எள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மாவோட அம்மாவை கிராண்ட்மதர்னு சொல்லுவோம். இப்போ கிராண்ட்மதரோட அம்மாவை கிரேட் கிராண்ட்மதர்னு சொல்லுவோம். இப்போ கிரேட் கிராண்ட்மதரோட அம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட்மதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட், who having had 8 children and little opportunity of painting pictures, sat one day on a high rock beside a river in Switzerland. இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட கிரேட் கிரேட் கிராண்ட்மதருக்கு மொத்தம் 8 குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அதனால அவங்கள பராமரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா, இவங்களால பிக்சர்ஸை பெயிண்டிங் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அதோட அப்படி பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரு நாள் சுவிட்சர்லாண்டோட ஒரு ஆற்றங்கரையோரத்தில் ஒரு பெரிய பாறை மேலே உட்காந்துட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டான்ஸா, and from a difficult distance viewed, her second son balanced on a small ice floe, drift down the current towards a waterfall that struck rock bottom 80 feet below. இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பாறை மேலே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸில், அதாவது ஒரு எட்டாத ஒரு தூரத்தில் பார்த்துட்ருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் ஃப்ளோ மேலே, ஒரு பனிப்பாறை மேலே அவங்களுடைய செகண்ட் சன் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அது என்ன இருக்கும் அப்படின்னா தடுமாறி அப்படியே அந்த நீரோட்டத்தில் அப்படியே அடிச்சுட்டு வரும். இந்த ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலே உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. அந்த ஒரு பனிப்பாறை எதை நோக்கி வந்துட்டுருக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபாலை நோக்கி வந்துட்டுருக்கும். அந்த வாட்டர் ஃபால் வந்து 80, அதாவது 80 அடி ஆழத்தில் விழக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி தான் அந்த இந்த பனிப்பாறை வந்துட்டுருக்கும். அதை வந்து மேலேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்படி தன்னோட பையன் வந்து இப்படி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு அவனை காப்பாற்றவும் போகலை. ஏன்னா போனாலும் அது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து இந்த ஒரு காட்சியை வரைகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸா, while her second daughter impeded, no doubt, by the petticoats of the day, stretched out a lost hope alpenstock, which luckily caught him on his way. இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பெட்டிகோட்ஸ், அதாவது பாவாடை அப்படிங்கிறது வந்து ரொம்ப லேயர்ஸாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஈஸியாக நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய செகண்ட் டாட்டர் அந்த டைமில் அங்கே இருக்காங்க. அப்போது ஒரு மலையேறக்கூடிய ஒரு ஸ்டிக், அந்த ஸ்டிக்கோட நேம் என்ன அப்படின்னா ஆல்பன் ஸ்டாக் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டிக் எடுத்து அவங்க செகண்ட் டாட்டரான இந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட செகண்ட் டாட்டர் அவங்களுடைய பிரதரை நோக்கி நீட்டுறாங்க. அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, லக்கிலி அந்த ஸ்டிக்கை பிடிச்சு கரையேறி வந்துடுறாங்க. இந்த காட்சியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே அவங்க அம்மா உட்காந்து பார்த்து அதை வரைஞ்சிட்ருக்குறாங்க. அதாவது இந்த ஒரு டைமில் வந்து ஒரு மதர் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சிகளை தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டாகவே மாறி இந்த ஒரு காட்சியை வரைஞ்சி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, nothing it was evident could be done, and with the artist isolating eye, my great great grandmother hastily sketched the scene. The sketch survives to prove the story by. நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே உரிய ஒரு கண்ணோட்டத்தில் வேக வேகமாக ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சி முடிக்கிறாங்க. இப்போவும் இந்த ஸ்டோரியை நிரூபிக்கிறதுக்கு இந்த ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு கப்லெட், here if you have no mother's tree present plant, reach back and bring me the firmness of her hand.
இந்த லாஸ்ட் கப்லெட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருஷத்த பார்த்து கேட்குறாங்க. "நீ இன்னும் மதர்ஸ் டேக்கான கிஃப்ட் ரெடி பண்ணலையா?" அப்படின்னா, பின்னோக்கி போய், அதாவது உங்களுடைய கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் இருந்த அந்த காலத்துக்கு போய், அவங்களோட அந்த அ கரங்கள்ல இருந்த அந்த உறுதிய எனக்கு கொண்டு வந்து குடு. அதாவது தன்னோட பையன இழக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேக வேகமா அந்த காட்சிய வந்து வரைஞ்சு முடிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அந்த ஒரு மன உறுதி எனக்கு வேணும். அதாவது வாழ்க்கை வந்து எனக்கு குடுத்துட்டு இருக்கக்கூடிய வலிகளா இருக்கட்டும், கடினமான தருணங்களா இருக்கட்டும், இல்ல உணர்ச்சிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் அடிமையாகாம, ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்த ஷார்ப்பா கவனிக்கக்கூடிய ஒரு டேலண்ட்ட குடு. இப்படி சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஒரு போயம.